Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஏ குறித்ததான ஒரு புதிய அப்டேட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மே மந்த் எண்டுக்குள்ளே ஆர்டிஏ எஜுகேஷனுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலோடவே நீங்கள் காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக இது பேட் நியூஸ் தான். இந்த மே மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மே மந்த் முழுமைக்குமே வந்துட்டு ஆர்டிஏ எஜுகேஷனுக்கான ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஆர்டிஏ எஜுகேஷன் அட்மிஷன் ஆரம்பிக்கிறதோ வந்துட்டு நடக்காது. ஜூன் மந்தில் வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன நியூ அப்டேட் அப்படின்னா, கோவையை சேர்ந்த ஈஸ்வரன், மறுமலர்ச்சி இயக்கத்துலேருந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் தமிழக அரசு இதுவரைக்கும் வந்துட்டு ஆர்டிஏ எஜுகேஷனுக்கு அட்மிஷன் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கான வாதங்கள் நடக்கும்ல, அந்த வாதங்களில் தமிழக அரசு சார்பாக கொடுத்த காரணங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே சொன்ன காரணத்தை தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை வந்து கொடுக்கல. 60% வந்து மத்திய அரசு கொடுக்கும், 40% அதாவது அந்த தொகையில் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த காசில் வந்து 60% வந்து மத்திய அரசு தான் கொடுக்கும், 40% மட்டும்தான் தமிழக அரசு கொடுக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டாக வந்துட்டு மத்திய அரசு எந்த ஒரு நிதித்தொகையுமே கொடுக்கல. 100% வந்து 100% தமிழக அரசு தான் கொடுத்துருக்கு. அவங்க எந்த நிதியுமே ஒதுக்கலை. 2 வருஷம் பார்த்துட்டோம், இதுக்கப்புறமா 100% நிதியை எங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் கேட்டிருக்காங்க. இதே மத்திய அரசு சார்பிலையும் வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு காரணம் சொல்லியிருக்காரு. ஏன் மத்திய அரசு வந்துட்டு தமிழக அரசுக்கு வந்துட்டு இன்னும் வந்து அந்த கல்வி உதவித்தொகை வந்துட்டு ஏன் இன்னுமே வந்துட்டு கொடுக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசில் வந்துட்டு ஆளும் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லை என்பதனால நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்தியில் வந்துட்டு ஆளும் கட்சியின் சார்பில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லையா, அதனால் அவங்க தமிழக அரசுக்கு நிதி தரலையாம். இதுதான் மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக வழக்கறிஞர் கூறின காரணம் இதுதான். இதையடுத்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி எவ்வளவு என்பது குறித்து விவரங்களை வந்து நாளைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வந்துட்டு சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கு நாளைக்குமே தொடரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 28ஆம் தேதி மத்திய அரசு ஒருவேளை நிதியே ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை நடத்துறதுக்கு ஆலோசனை கூட்டம் வந்துட்டு மே 28ஆம் தேதி வந்து நடத்த போகிறாங்க. அதனால அடுத்த வாரமுமே வந்துட்டு ஆர்டிஏ எஜுகேஷனுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராது. ஜூன் மந்தில் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஆர்டிஏ எஜுகேஷன் பற்றி தான நியூ அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கட்டாயம் ஒரு முடிவு இதில் வரும், கேன்சல் மட்டும் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.